வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நமக்கு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. பிரான் பிரேக்கருக்கு மிகப்பெரிய இன்ஜுரியாக இருக்குது. அப்புறம் கோடி ரோட்ஸுடைய கண் பார்த்தீங்கன்னா அழுகுனமாக இருக்குல்ல, அதை பற்றின ஒரு அப்டேட்டும். பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகலைங்க, இதை நம்ம பாலமனே சொல்லிட்டாரு. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரசல்மேனியாவில் அதிக பேரை கண்கலங்க வைத்தது பிராக் லெஸ்னரோட செகமெண்ட். ஐயோ, நீ எப்படிப்பட்ட ஆளியா, அண்டர்டேக்கரே கதற விட்டவையா. ஆனால் நீ இந்த மாதிரி சேடாக போகிறத பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் மறக்க முடியல. நம்ம பிராக் லெஸ்னர் எக்ஸாம்பிள் காட்டியிருப்பார்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான். அதாவது எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ரெஃபரிஸ் பயன்படுத்துறது. ஆனால் தண்ணீர் அதாவது ஸ்கிரிப்டை மீறி பிராக் லெஸ்னர் நடந்திருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கிரிப்டை மீறி நடக்குது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பார்லிமெண்ட்டை ஒரு நொடி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளை காட்டியிருப்பார். பிராக் லெஸ்னர் எமோஷனலாக தான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பால் ஹேமன் இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பாரு. பிராக் லெஸ்னர் ரெசல்மேனியாவில் தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பிராக் லெஸ்னர் போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. பிராக் லெஸ்னர் பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் ரொம்பவே மன ரீதியாக ரொம்பவே தைரியமானவன். பிராக் லெஸ்னரை யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதாவது பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகலை, என்றும் நம்மளுடைய நெஞ்சில் குடியிருக்கிறவர் பிராக் லெஸ்னர், என்றும் WWE ஃபெரவர் ரெஸ்லர் பிராக் லெஸ்னர். அதாவது எப்போவுமே WWE கலந்தவன் தான் பிராக் லெஸ்னர். அவரை எப்போவுமே WWE விட்டு தூக்கி எறிய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. எஸ் கைஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிராக் லெஸ்னர் ஸ்கிரிப்டை மாரி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு தோணி இருக்குது. ரெசல்மேனியாவில் இப்படிலாம் பண்ணணும், அண்டர்டேக்கர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் ஸ்கிரிப்டை மாரி பண்ணியிருப்பார். அதனால தான் அதை பார்த்து பார்லிமெண்டே ஷாக் ஆகி கண்ணீர் விட்டு அழுதுருப்பார். இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லாட்டாலும் WWE தரப்பில் இருந்து பிராக் லெஸ்னருக்கு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அண்ட் பிராக் லெஸ்னருக்கு பிளான் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு பிராக் லெஸ்னரை ரிட்டையர்மெண்ட் ஆக வைக்க மாட்டாங்க. ஓபா ஃபெமி கிட்ட தோற்றதுனால மேபி ஒரு அகெயின் ஒரு ரீமேட்சாக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமினிக்கு கூடிய சீக்கிரம் வரலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட்டாக பிராக் லெஸ்னர் வர வேண்டியது. ஆனால் லாஸ்ட் நைட் நடந்த சம்பவத்தினால பிராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேகாஸ் மக்களை பார்க்க முடியலை. ஏன்னா லாஸ்ட் நைட் தான் அவர் ரிட்டையர்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. மீண்டும் வேகாஸ் மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறது பிராக் லெஸ்னருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அதனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பிராக் லெஸ்னர் வரல. ஏன்னா WWE அஃபிஷியலி இந்த வாரம் மண்டே நைட்டில் பிராக் லெஸ்னர் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசி நொடியில் தான் பிராக் லெஸ்னர் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் பிராக் லெஸ்னர் வேகாஸ் மக்கள் மத்தியில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு கொடுத்த செக்மெண்ட் தான். ஆனால் பால் ஹேமன் அஃபிஷியலி என்ன சொல்லிட்டாரு, பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகலை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. மேபி பிராக் லெஸ்னரோட ரிட்டையர்மெண்ட் நம்ம சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம். சம்மர் ஸ்லாமில் மேபி ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு, கெரியரை காவு வாங்குற ஒரு காவலன். அவர் மேபி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை எதிர்த்து சம்மர் ஸ்லாமில் மோதலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்லிமெண்ட்டு டீலிங் வேறு போட்டு வச்சுருக்காரு. ஸோ பார்லிமெண்ட் டீலிங் மூலியமாக பிராக் லெஸ்னர் மீண்டும் WWEக்கு குந்தருக்கு எதிராக ஒரு மேட்ச் விளாடலாம். அது நடக்கும்போது பார்க்கலாமே. அடுத்த செய்தி நம்ம பிரான் பிரேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரான் பிரேக்கருடைய மண்டையிலேயே சிதறான்னு ஒன்று போட்டார்னு போட்டிருப்பாரு. அதாவது முதுகில் தான் போடணும், ஆனால் போட்ட அடி பார்த்தீங்கன்னா அப்படியே பிரான் பிரேக்கருடைய கழுத்து தண்டுவடத்தில் பயங்கரமாக அடிபட்டிருக்குது. பிரான் பிரேக்கர் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் அடிக்கும் போது கூட ஓஹோ இது ஒருவேளை ஸ்கிரிப்டாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களை பல பேருக்கு வந்திருக்கிறது சகஜமான செய்தி தான். ஆனால் அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் மண்டையில் அடித்தார் பார்த்தீங்களா, புரளி மண்டையில். அதில் அவருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்ட. ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் இப்போ தான் அவருடைய இன்ஜுரிலாம் முடிஞ்சு மீண்டும் WWEக்கு சண்டை போடுறதுக்கு ரெடியாகி வந்தார். ஆனால் நம்ம செத்ரான்ஸ் ஒத்தடியில் மண்டையை வர பிறந்து விட்டார். இது மேபி ஒரு பெரிய இன்ஜுரியாக இல்லாத பட்சத்தில் பிரான் பிரேக்கர் மீண்டும் வருவார். வந்துதான் ஆகணும், ஏன்னா எத்தனை தடவை தான் ஓய்வு எடுத்து போக முடியும். ஸோ அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. பிரான் பிரேக்கருக்கு ரத்தம் வரும்போது ஆஃபேர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரான் பிரேக்கர் எடுத்து வரும்போது நம்ம பார்லிமெண்ட் தான் பார்த்து எடுத்து தொடச்சி விடுறாரு. பார்லிமெண்ட் நீ கடைசியில் பிரான் பிரேக்கரை அடுத்த பிராக் லெஸ்னராக உருவாக்காமல் விடமாட்டார் போல இருக்குது. பிரான் பிரேக்கருக்கு எல்லா திறமையும் இருக்குது, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையுது அப்படிங்கிற எண்ணம் தான் ரசிகர்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏதோ ஒன்று குறையுது நமக்கு தோணுதில்ல, அது என்னவா இருக்கும்? கமெண்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் நீண்ட நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு ராக்கு ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலி நீண்ட நாட்கள் இல்லை, நீண்ட மாதம் சம்மஸ்லாம் டைமில் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 200 டேஸ்க்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூக்கு திருப்பி வந்திருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வரும்போதே நமக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவங்க இதுக்கப்புறம் ரா பிராண்டில் தான் இருக்க போகிறாங்க. அண்ட் டபிள்யூடபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. இந்த டிராஃப்ட் அப்படிங்கிற நடத்தி இப்படிலாம் பண்ணுறதுல ஐடியாலாம் இல்லை போல இருக்குது. தேவைக்கேற்ற மாதிரி ரெஸ்லர்ஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற என்ன போல இருக்குது. சமீபத்தில் மாண்டஸ் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் உடம்பு வச்சிருந்தாரு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் தன்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பார். ஸோ ஆக்சுவலி அவர் வந்து உடம்பை ஏற்றி பழையபடி பார்த்தீங்கன்னா உடம்பை குறைச்சிருக்கிறாரு. இப்போ மாண்டஸ் பார்க்கறதுக்கு மிந்தி இருந்த மாதிரி ஒல்லியாக எப்படி இருப்பார் அதே மாதிரி தான் இருந்தார். என்ன அவர் கூட இருக்கிற ஆஞ்சலில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மிந்தியை விட இப்போ குண்டா திட்டாரு. ஸோ மிந்தி கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு நல்லா தான் இருந்தது, ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு தொப்பை அப்படியே பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ மாண்டஸ் உடம்பை குறைச்சிட்டாரு, ஆஞ்சல் டார்கின் உடம்பை குறைச்சா நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ரியா ரிப்ளே மற்றும் இயோ ஸ்காய் 2 பேரும் அஃபிஷியலி பிரிஞ்சிட்டாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரியா ரிப்ளே சாம்பியன் ஆனதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது ஒரு எமோஷ்னலி ஸ்டோரி லைனாக இருக்கும். பட் ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஐடியா இல்லை போல இருக்குது. ஸோ பிறகு பார்த்துக்கலாம், பெரிய பேப்பரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கா கூட இதுக்கப்புறமா இயோ ஸ்காய் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோரி லைன் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது ரசல்மனியா நடக்குன்னு பார்த்தோம், இன்னும் நடக்கலை. அதாவது அப்போவே வயசுக்கு வர வேண்டியவ இன்னும் வயசுக்கு வரல, அந்த கதையாக தான் இருக்குது. அண்ட் போகும்போது லிவ் மோர்கன் வேற பார்த்து முறைச்சிட்டு போயிருக்கிறாங்க. லிவ் மோர்கன் தனியாக இருக்கிற இயோ ஸ்காய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ முழுக்க இதுக்கப்புறமா ஸ்மாக் டவுனில் தான் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே பயணிக்க போகிறாங்க. டபிள்யூபிள்யூ நினச்சிருந்தா ரியா ரிப்ளேயும் இயோ ஸ்காயும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ஆனால் அப்படி கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது. ரியா ரிப்ளே உமன் சாம்பியன் தனியாக போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தனியாக அனுப்பியிருக்கிறாங்க. பரவாயில்ல, ரியா ரிப்ளேயுடைய ஜட்ஜ்மெண்ட் அங்கே தானே இருக்குது. அதாவது டேமியன் பிரீஸ் மற்றும் ட்ரூத் அங்கே தானே இருக்கிறாங்க, அதனால் பாதுகாப்பு தான் அவங்களுக்கு. இன்றைக்கி முடிஞ்ச மண்டே நைட்டால் NXT சேர்ந்த 2 பேர் வந்து மெயின் ராஸ்டருக்கு டெபியூட்டாக இருப்பாங்க. முதல் ஆள் சோல் ருக்கா உண்மையிலேயே ஒரு திறமையான மல்யுத்த வீரர் தான். ஸோ அவங்கள டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அஃபிஷியலி ராவுடைய ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து அவங்க வந்து சேரா கூட ஒரு நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெட்டி வேறு தோல்வி பெற்றாலும் அதுக்கப்புறமா மெயின் ராஸ்டருக்கு ஃபுல் டைமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆல்டர் ஈகோ ஈத்தன் பேஜ் ஃபார்மா NXT சாம்பியன், நார்த் அமெரிக்கன் சாம்பியன், அவரையும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறமா ஈத்தன் பேஜ் வந்து மெயின் ராஸ்டரில் தான் பயணிக்க போகிறாரு. அவரு கூடிய இருக்கிற ரிக்கி சாயர்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவரை கூட்டிகிட்டு வராமல் இவரை மட்டும் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. மேபி ரிக்கியை நம்ம ஸ்மாக் டவுன் பிராண்டில் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஓபா வந்து ரசல்மனியாக்கு அப்புறமா தனக்கு ட்ரைபல் சீஃபோடைய சாம்பியன்ஷிப் வேணும், ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இன்னைக்கு நடந்து முன்ன மண்டே நைட்டில் அப்படி எதுவுமே காட்டலை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா ஓபா ஃபெமி கூட ஒரு ஃபீட் போக போகிறது கிடையாது. மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் திங்காக நினச்சிருக்கலாம். அதாவது பெரிய பேப்பரில் நடத்தலாம், ஃபேன்ஸ் பற்றியில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை இப்போவே நடத்தி நம்ம ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம், பெரிய பேப்பரில் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். அதனால தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஆஃபேரில் அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்த செய்தி கோடி ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடி ரோட்ஸுக்கு ரசல்மனியாவில் கண்ணில் ஒரு பெருசாக காயம் ஏற்பட்டிருந்தது. ஆக்சுவலி நேற்றுக்கு பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு. ஏன்னா ஒரு கண்ணே பார்த்தீங்கன்னா அழுகுன மாதிரி முழுக்க புண்ணு தோலெல்லாம் உறிஞ்சி கோடி ரோட்ஸோட கண்ணே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரணக்கடூரமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி மண்டே நைட்டாக வரும்போது என்னப்பா இப்படி இருக்குது அப்படிமா இருந்தது. ஸோ காயம் ரொம்ப பலம் தான், இது முழுசாக ஆகிறதுக்கே 1 மாதம் ஆகும் போல் இருக்குது. காரணம் யார்? நம்ம ராண்டி ஆர்டன் தான். ரசல்மனியாவில் பன்கேக் போட்டது மட்டும் கிடையாது, சாம்பியன்ஷிப் எடுத்து கரெக்டாக அப்படியே அவருடைய மூகத்திலேயே அடிச்சிருப்பார்ல. ஆக்சுவலி சாம்பியன்ஷிப்பை சுற்றி இருக்கிறதுலாம் மெட்டீரியல் தானே, அப்படி அடிக்கும்போது கரெக்டாக கண்ணில் பட்டுட்டு போடுது, அந்த தோலெல்லாம் உறிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பன்கீக்கையும் கரெக்டாக முகத்தை நோக்கியே போட்டார்ல. இதனால் கோடி ரோட்ஸுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது. டபிள்யூபிள்யூ என்னதான் ஸ்கிரிப்டட் ஷோவாக இருந்தாலும் அடி உள்ளதெல்லாம் நிஜம்தான். அந்த வகையில் தான் இப்படி ஒரு காயம் ஏற்பட்டிருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான செய்திகளோட தான் பிடிச்சிருந்தாலே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பூஸ்.